بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைப்பினர்களாகிய நாம் நமக்கு தேவையான அனைத்தையும் படைத்து கொடுத்து அதை பராமரித்து கொண்டிருக்கும் உலகத்திற்கு இருக்கக்கூடிய ஒருவே இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உருவாற்றமாகும். காலத்திற்கு காலம் மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தூதர்களை அனுப்பிய இறைவன் இந்த இறுதி சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி இந்த மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி வாழக்கூடிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இறை நம்பிக்கையாளர்கள் மீதிலும் இங்கே ஒன்று குழும் இருக்கும் நம் அனைவரும் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். காலங்கள் மாறினாலும் ஆட்சி அதிகாரிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நவீனங்களில் பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையை நாம் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி பின்பற்றி வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தொரு புரிவான கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜும்மாவுடைய 2 விஷயத்தை மக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள். உங்களுக்கு அருகில் இருப்பவரிடம் அன்சித், நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜும்மா வீணாகிவிடும் என்றும், உங்களுக்கு கீழே கிடக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்கள் விளையாடி கொண்டிருந்தால் அதனாலேயும் உங்களுடைய ஜும்மா வீணாகிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்ததை நானும் நமக்கு நினைவு கொண்டவராக இந்த நன்மையை முழு நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தவர்கள் கேட்டுக்கொண்டு இஸ்லாம் கூறும் உதாரணங்கள் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மனிதனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு பொருளை உதாரணம் காட்டி அவனுக்கு எளிதாக புரிய வைத்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று பழமொழி சொல்லுவார்கள். அது எதற்காக என்று சொன்னால், அவன் பார்க்க சின்ன பையனானுக்கு நினைக்காதப்பா, அவன்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது என்று உதாரணத்தை சொல்லுவார்கள். காற்று இருக்கும் போதே தூற்றிக்கொள், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நீ பயன்படுத்திக் கொள் என்று இப்படி உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம்.
குரங்கு கையில கொடுத்த பூமாலை, இப்படி எண்ணற்ற உதாரணங்களை மனிதனுக்கு புரிவதற்காக எளிமையாக சொல்லி வைக்க முடியலாம். இறைநடையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை இஸ்லாமியர்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனித சமுதாயத்திற்கு சில விஷயங்களை சொல்வதற்காகவும் இந்த நடைமுறையை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயம் 19 சொல்லி காட்டுகிறான், வலக்கத் ஸரஃப்னா லின்னாஸி ஃபில் ஹாதா குர்ஆன். இந்த குர்ஆனிலே மனிதனுக்கு ஏராளமான உதாரணங்களை நாம் விவரித்து உள்ளோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதே ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே 3வது அத்தியாயம் 59 சொல்லி காட்டுகிறான். இன்ன மஸலுல் ஈசா இந்தல்லாஹி கமஸலுல் ஆதம். ஈசாவுக்கு உதாரணம் ஆதம். எப்படி என்று சொன்னால், நாம் களிமண்ணால் படைத்து குன் ஃபயகுன் என்று ஆகு என்று சொன்னோம். அந்த களிமண் மனிதனாக மாறியது. அதே போலத்தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாம் ஈசாவை எந்த ஒரு ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் குன் ஃபயகுன் ஆகு என்று சொன்னோம், அவர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணத்தை, ஈசா நபிக்கு உதாரணத்தை ஆதம் நபியை காட்டுகிறான். அப்ப இது போன்ற உதாரணங்களை அல்லாஹ் சொல்லக்கூடியது நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு சரி செய்து இருக்கிறோம் என்பதற்காகவும் இது போன்ற உதாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். புகாரிலே 6122 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு உதாரணம் என்பது பேரித்த மரத்தை போன்றது. ஏன் பேரித்த மரம் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, மக்களே, ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கிறான், அவனோடு ஒத்து போகின்ற இந்த உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அது என்ன மரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் போது இப்னு உமர் சொல்றாங்க, அந்த மரத்தை பற்றி எனக்கு தெளிவாக தெரியும், இருந்தாலும் நான் சிறு வயதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்க வெட்கப்பட்டு நான் மரத்தை சொல்லாமல் விட்டு விட்டேன். எந்த ஒரு நபித்தோழரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது பேரித்த மரம் தான். ஏன் என்று சொன்னால் அதனுடைய மரம் என்பது ஆழமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அந்த மரத்துடைய இலைகள் காய்ந்தால் கூட அது உதிர்வது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணமாக சொல்றாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படிப்பட்டவன் சொன்னால், அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தை, அந்த சோதனையை கண்டு அவன் தோண்டிவிடக் கூடாது, அவன் அதன் பக்கம் விழுந்து விடக்கூடாது, அதன் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும் சரி, என் இறைவனத்தில் எனக்காக அனுப்பப்பட்ட சோதனை, நான் இதில் எவ்வாறு செயல்படுகிறேன் என்று என் இறைவன் சோதிக்கிறான், என்னை பார்க்கிறான் என்று அவன் உறுதியாக அந்த பேரித்தம்பளம் போல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரத்தை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த செய்தி முடிந்த பிறகு இப்னு உமர் அவர் தந்தைகிட்ட சொல்றாங்க, என் தந்தையே, இது பேரித்த மரம் என்று எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் வெட்டப்பட்டு சொல்லாமல் என்று சொல்லப்படும் போது அவங்க தந்தை சொல்றாங்க, நீ என்னிடத்தில் சொல்லி இருந்தாய், நான் சொல்லி அந்த சபையிலேயே ஒரு மதிப்புமிக்க மனிதனாக என பார்க்கப்பட்டிருக்குமே என்று அந்த செய்தி, அந்த நபி மொழி முடிகிறது. அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பது இது போன்ற பேரித்த மரத்தை போல இருப்பான். அவன் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக சோதனை வந்தாலும் சரி, குடும்பத்தின் ரீதியாக வந்தாலும் சரி, தொழில் ரீதியாக எப்படி எந்த வகையில சோதனை வந்தாலும் அவன் பேரித்தம்பலம் போல உறுதியாக இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறை நினைவில்லாத வீடும் உயிரற்ற மனிதனுக்கு சமம். இன்னைக்கு ரமலான் மாதம் எல்லாருடைய வீட்டிலையும் என்ன நடக்கும்? குர்ஆன் ஓதப்படும், தொழுகை நடத்தப்படும், இந்த மாதிரி நிறைய செயல்கள் ஈடுபடக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு நிகழ்வை பார்த்தோம் சொன்னால், சினிமா பாட்டுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நாடகங்கள், சீரியல்கள் ஓடிக்கொண்டிருக்கும், எண்ணற்ற அனாச்சாரங்கள் அந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கும். இறை நினைவு என்பது அந்த வீட்டில் இல்லாத ஒன்றாக இருக்கும். ஏதோ வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குளிச்சோமா, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதோமா, வீட்டுல போய் சாப்பிட்டோமா என்று இருக்குமே தவிர அந்த வீடு என்பது அல்லாஹ்வுடைய நினைவில்லாத வீடாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
இறை நினைவு இல்லாத வீடு என்பது இறந்த உடலுக்கு சமமானது. ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் எப்படி உயிரற்றவனாக இருக்கிறானோ அது போன்றுதான் அந்த வீடு. ஒவ்வொரு வீடு இருக்குன்னு சொன்னால், அது இஸ்லாமிய வீடு இருக்குன்னு சொன்னால், அந்த வீட்டிலே குறிப்பாக முஸ்லிம்கள் வீடுகளிலே அல்லாஹ்வுடைய நினைவு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது எந்த வகையில வேண்டாக இருக்கலாம். ஏதோ குர்ஆன் ஓதுனா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நினைவு என்பது கிடையாதுங்க. நாம் திக்ர் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவு தான். வீட்டை திறக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போனாலும் அல்லாஹ்வுடைய நினைவு தான். நாம் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நினைவு தான். நாம் தூங்கும் போது ஓதுவாய் ஓதிட்டு தூங்கும் சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுடைய நினைவு தான். இப்படி எண்ணற்ற அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் இருந்து சொன்னால், உயிரோடு இல்லாத மனிதன் எப்படி பிணமாக கிடப்பானோ அது போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் அந்த வீட்டும் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக சொல்றாங்க. ஏன் சொன்னால், ஒரு இறந்த உடலை உன் வீட்டுல எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க? அல்லாஹ் கேட்கிற சொல்ல, நம்ம உடான் நடைமுறை பாக்குறோம்ல, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் வச்சிருப்போம், இல்ல 1.5 நாள் வச்சிருப்போம். வெளிநாட்டுல யாராவது வரதா இருந்தா ஐஸ் பாக்ஸ் வச்சு 2 நாள் வச்சிருப்போம். அப்ப இறந்த உடலை எந்த அளவுக்கு நாம் வெறுப்போமோ அது போல நம் வீடு இறந்ததாக என்று சொன்னால் நாம் அதை ரசிப்போமா? ரசிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு நினைத்துக் கொண்டே இருங்கள் என்று இஸ்லாம் போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இறை நினைவை பற்றி சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வத்மஇன்ன குலூபுக்கும் பிதிக்ரில்லாஹி. மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய உள்ளம் இருக்குது, அந்த உள்ளம் எப்படி அமைதி பெறுது தெரியுமா? நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு ஒரு நாள் என் குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, என் மனைவி குழந்தை குட்டியோட நான் இருந்தேங்க, எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஒரு நாள் என் நண்பரோட ஊர் சுற்றி வந்தாங்க, அதனால் என் உள்ளம் நிம்மதியா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு பிடிச்ச வேலையை இன்னைக்கு நான் சேர்ந்திருக்கேங்க, அதனால் நிம்மதியா இருந்துச்சு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்ல பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப், நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு தான் நிம்மதி அடைகிறீர்கள். உங்களுடைய உள்ளம் எதை கொண்டு நிம்மதி அடைய தெரியுமா? நீங்க 1000 காரணம் சொல்லலாம். நான் குடும்பத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், என் நண்பரோட ஊர் சுத்தி வந்தேன், எனக்கு நினைச்ச வேலை கிடைச்சிருச்சு, பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு என்று சொல்லி நான் இப்போது நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அமைதி பெறுகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது போன்ற நினைவுகள் என்பது ரமலான் மாதத்தோடு இல்லாமல் நாம் வாழ்ந்து மரணிக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு என்பது நம் உள்ளத்திலும் வீட்டிலையும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல மொத்தமா பார்க்கிறோம்ல, தூதுத்துவத்தையும் பார்க்கிறோம். அந்த தூதுத்துவம் ரசூலா சொன்னாங்க, என்னோடு முழுமை பெற்றுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு பின்பாக 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் நபி என்று சொல்லுவார்கள், அவர்கள் நபி அல்ல, அவர்கள் பொய்யர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை என்னோடு பூர்த்திப்படுத்தி விட்டான் என்று சொன்னார்கள். அதை எப்படி மக்களுக்கு விளக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான், வீட்டை கட்டி மக்களை பார்ப்பதற்கு உள்ளே அழைக்கிறான். அப்படி உள்ளே அழைக்கக்கூடிய நேரத்துல வீடு அழகாக பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கிறான். அந்த பிரம்மாண்டமாக கட்டின வீட்டுல ஒரே ஒரு மூலையில ஒரு செங்கல் வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கேப் விட்டு விட்டு என்ன பண்றான், அந்த வீட்டை முழுமைப்படுத்தி பெயிண்ட் அடிச்சு வீட்டுக்குள்ள குடி போயிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு குடி வர மக்கள், அதை சுத்தி பார்க்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவ்வளவு அழகா பிரம்மாண்டமா வீட்டை கட்டிட்டு காஸ்ட்லியான பெயிண்ட் அடிச்சுட்டு கலர்ஃபுல்லான வீட்டை வச்சுக்கிட்டு அந்த ஓரத்துல ஒரே ஒரு செங்கலை வைக்காம விட்டுட்டானே மனுஷன் அப்படின்னு ஒரு குறை சொல்லுவான்ல, ரசூல் அது போன்று சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதுத்துவத்தை எப்படி முழுமைப்படுத்திருக்கான்னு தெரியுமா? இந்த செங்கல் ஓட்டை அந்த கேப்ல ஒரு செங்கலை வைத்தால் எப்படி அந்த வீடு முழுமை பெறுமோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதுத்துவத்தை இறுதியாக என்னை அனுப்பி வைத்து நபித்துவத்தை முழுமைப்படுத்தி விட்டான். இதற்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்பதை எளிமையாக மக்களுக்கு உதாரணத்தின் மூலமாக புரிய வைக்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயத்துல மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்றான்ல, அந்த உலக வாழ்க்கையுடைய உதாரணத்தை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்னு சொன்னால்,
இந்த உலக வாழ்க்கை ஒட்டுமொத்த மனிதனுக்கும் அற்பமானது தெரியும். ஆனால் அவன் இதில் நிலையானதாக இருக்க போகிறான் என்று எண்ணிக்கொண்டு இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பற்றி உதாரணத்தை அழகாக கூறுகிறான். இந்த உலகம் என்பது வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் போன்றது. அந்த மழை நீர் எல்லா பகுதிக்கும் செல்கிறது. அதனோடு சேர்ந்து மனிதனும் பயணிக்கிறான், விலங்குகளும் பயணிக்கிறது. அதிலே புற்பூண்டுகள் முளைக்கிறது. அந்த புற்பூண்டுகள் தனக்கு சொந்தமானது என்று அந்த புற்பூண்டுகளை அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புற்பூண்டை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறான். இது போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நாம் நினைக்கிறோம், நாம் உலகத்துல வாழும் போது பெரிய படிப்பு படிச்சிருக்கிறோம், பெரிய கம்பெனில வேலை செஞ்சிருக்கிறோம், நல்ல சம்பளத்துல இருக்கிறோம், அதை சேர்த்து வச்சிருக்கிறோம், அதை குடும்பத்துக்காக வைக்கிறோம்னு நினைக்கிறோமே. நாம் மரணத்திற்கு பிறகு அந்த பொருளாதாரம் என்ன ஆகும் என்று நமக்கே தெரியாது. நாம் நம் சந்ததிக்காக சேர்த்து வச்சிருப்போம், நம் சந்ததி சந்தோஷமாக இருக்குன்னு நினைச்சிருப்போம். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை பொத்தி பொத்தி வைத்து அந்த மனிதனுக்கு சரியாக செலவு செய்திருப்போம். நாம் மரணித்த பிறகு நம்முடைய சந்ததிகள் அந்த பொருளாதாரத்தை சரியான வகையில செலவு செய்வார்களா செய்ய மாட்டார்கள் நமக்கு தெரியுமா? அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான். அந்த மனிதன் விவசாயம் அறுவடை செய்யக்கூடிய நேரத்துல நேற்றைய பொழுது அந்த விவசாயம் செய்யாமல் எப்படி தரிசு மண்ணாக கடந்ததோ, கரைச்சல் காடாக கடந்ததோ, அது போன்று ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது மரணத்தோடு முடிந்து விடுகிறது. அந்த மரணத்தோட முடிஞ்சு அதன் பிறகு அந்த விளைச்சலை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கொடுத்து வைத்த பாக்கியத்திலே மிகப்பெரிய பாக்கியம் என்பது இணை வைப்பு இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அந்த பாக்கியம் இருக்கக்கூடிய நாம் இறுதி வரைக்கும் இதே நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை கேட்டு ஏகத்துவத்திலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தர வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிறோம்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது என்னோட 2 கையில தான், 2 விரல தான் இருக்குது. அதை நான் இப்படி நினைச்சா பரட்டி போட்டுருவேன், இப்படி நினைச்சா பரட்டி போட்டுருவேன். அதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அதிகமாக அல்லாஹ்வுடைய முக்கல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக், இறைவா என்னுடைய உள்ளத்தின் மார்க்கத்தின் பால் நிலைக்கவை என்று சொன்னார்கள். ஏன்? இறை தூதருக்கு நிலைமை தான். நிலைமை இணை வைத்தார்கள் சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முகமதே உன்னுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் நாம் அழித்து விடும் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த இணை வைப்பு என்பது அவ்வளவு பாதகமான செயல். இந்த இணை வைப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். இணை வைக்கக்கூடிய செயலுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி போன்றது. இன்னைக்கு எத்தனையோ சிலந்தி பூச்சிகள் இருக்கிறது. அதுல பல வகையான சிலந்தி பூச்சிகளை பார்க்கிறோம். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் சிலந்தி பூச்சியை குறிப்பிட்டு உதாரணமா சொல்றான்னு சொன்னால், அவன் வீட்டை ஏன் உதாரணமா சொல்றான்னு சொன்னால், கட்டக்கூடிய வீடுகளிலேயே மிக மோசமான வீடு சிலந்தி பூச்சி வீடு தான். இங்க எத்தனையோ வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை ஏன் அல்லாஹ் குறிப்பா உதாரணம் சொல்றான்னு சொன்னா, மோசமானது பலவீனமானது வீடு என்று சொன்னால் சிலந்தி பூச்சி வீடு தான். ஒரு வீடு என்றால் எப்படி இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரணும், அவனை ஆசுவாசம் படுத்தணும், அவனை மழையில் இருந்தும் வெயிலில் இருந்தும் காற்றில் இருந்தும் குளிரில் இருந்தும் காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்டதால தான் வீடு இருக்கணும். ஆனால் சிலந்தி பூச்சி வீடு இருந்து அப்படியா இருக்கு? நம்ம ஒற்றை அரைக்கும் போது பார்க்கலாம், வீட்டு மூலைகள்ல ஒரு இடத்துல கிடக்கும், பைக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருந்தா அதுல சிலந்தி பூச்சி வீடு கட்டி வச்சிருக்கிறோம். இப்படி எண்ணற்ற வீடுகளை எங்கெங்கேயோ கட்டி வச்சிருக்கிறோம். சமீபத்துல இதை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த சிலந்தியுடைய வீட்டுடைய நூல் இருக்குல்ல, அந்த நூலுடைய தன்மைக்கு இரும்பை அறுத்தால் இரும்பு வெயிட்டை விட அந்த நூலுடைய வெயிட்டு கனம் அதிகமா, அதை ஒட்டுமொத்தமாக இரும்பு வெயிட்டை விட கூடுதலாக இருக்குமா. ஆனால் இதை பார்க்கக்கூடிய ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க, குர்ஆன் வீடு பலவீனமானதுன்னு சொல்லுது, ஆனா சிலந்தியோட நூல் என்பது பலமானதாக தானே இருக்குது, குர்ஆனுக்கு முரண்படுது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலந்தியோட நூலை சொல்லவில்லை. அந்த வசனத்தை சரியா படிச்சாங்கன்னு சொன்னா, விளங்கணும்னு சொன்னா, கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலந்தியோட வீட்டை சொல்லுகிறான். அந்த வீடை யார் கட்டுவான்னு தெரியுமா? அந்த வீட்டை பற்றி சொல்லும் போது இத் அண்ட் பைத் அல்லாஹ் வாசகம் பயன்படுத்துகிறான். இத் அண்ட் பைத், பெண் சிலந்தி தான் அதோட வீட்டை கட்டுமா. உலகத்துல ஆண் தான் வீட்டை கட்டுவான், எல்லாமே நடைமுறை அப்படித்தான். ஆனா சிலந்தியை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஆண் சிலந்தி வீடு கட்டாது,
பெண் சிலந்தி தான் வீடு கட்டுகிறது. அந்த வீடு கட்டக்கூடிய நேரத்திலேயே அங்கங்க ஒரு செக் போஸ்ட் வச்சிருமா சிலந்தி. அந்த பெண் சிலந்தி ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு செக் போஸ்ட் மேல வச்சிருமா. அந்த பெண் சிலந்தியும் ஆண் சிலந்தியும் இனப்பெருக்கம் செய்த பிறகு, அது கருவுற்ற பிறகு பெண் சிலந்தி என்ன செய்யும் சொன்னால் ஆண் சிலந்தியை உயிரோடு வைக்காதான். அந்த பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை அப்படியே அடிச்சு சாப்பிடுறோமா. தன்னை சாப்பிட போகிறது என்று தெரிந்து கொண்ட ஆண் சிலந்தி தப்பிக்கக்கூடிய நேரத்தில், அது முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் எங்கெல்லாம் பெண் சிலந்தி செக் போஸ்ட் வச்சுச்சோ அந்த இடத்துல ஆண் சிலந்தி மாத்திக்குமா. அந்த ஆண் சிலந்தியை அடிச்சு அந்த பெண் சிலந்தி சாப்பிடுறோமா. ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருக்குமா அந்த வீட்டுல? இதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வீடுகளிலே மோசமான வீடு என்பது, பலவீனமான வீடு என்பது சிலந்தி வீட்டுக்கு. இணை வைப்பாளர் காரியமும் அப்படித்தான். அவன் நினைக்கிறான் அந்த உலகத்துல என்னை இவரு காப்பாத்திடுவாரு, நான் துவா செஞ்சா பரக்கத்து கிடைச்சு நினைக்கிறான். இவனுடைய செயல் என்பது சிலந்தி வீச்ச வீட்டை போன்றுதான். உலகத்துல எந்த ஒரு வாய்ப்புமே அவனுக்கு கிடைக்காது, மறுமையில நஷ்டவாளியாகத்தான் ஆயிடுவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலந்தி வீட்டோடு ஒப்பிட்டு பேசுறான்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி சொல்கிறான்னு சொன்னால், இது போன்ற செயல்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஏகத்துவத்திலே இருந்து ஏகத்துவத்திலே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவான கேட்டுக்கொண்டேன். முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கணிதத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அடுத்த வார ஜும்மா என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமைக்கான வாலி வசூல். எதற்காக இந்த வாலி வசூல் என்று சொன்னால், நாம் தர்மங்கள் செய்வது என்பது ஏழைகளுக்கு செய்கிறோம். ஜகாத் என்பது 8 வகையான பிரிவினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறான். அந்த வகையிலே ஜக்காத் பொருளாதாரம் சிறுவர்கள், முதியோர்கள், அந்த அனாதைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கேட்கக்கூடிய வாலி வசூல் எதுக்குன்னு சொன்னால், இந்த ஜமாத்தை வழி நடத்துவதற்கு. இந்த கொள்கை இவ்வளவு ஆழ வீழ்ச்சியமாக வளர்ந்திருக்கு என்று சொன்னால், அது சாதாரணமாக வெறும் தாவா பணியை கொண்டு போய் சேர்ப்பதால் மட்டும் வளரவில்லை. அதற்காக ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பு சேர்ந்து பயணிக்கும் போது தான் அதனுடைய தாவா பணியும் இன்னும் வீரியமாக செயல்படுகிறது. அப்ப அந்த கட்டமைப்பு என்ன செயல்படும் என்று சொன்னால், நாம் தாவா செய்வதற்கு ஆலோசனை வருவங்க நிர்வாகிகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஊதியம் இருக்கிறது. அது போன்று அந்த நிர்வாகிகள் ஏகத்துவத்தை பிரச்சாரத்தை செய்யும் போது எதிரிகள் தன் மீது வழக்குகள் தொடுப்பார்கள். அந்த வழக்குகளை சந்திப்பதற்கு பொருளாதாரம் என்பது மிக தேவையானதாக இருக்கிறது. 2024 பிதஅத் ஒழிப்பு மாநாடு நடத்தினோம். அந்த பிதஅத் ஒழிப்பு மாநாடு நடத்துகிற ஒரே காரணத்திற்காக அன்னைக்கு உள்ள மாநில நிர்வாகிகள் 24 பேர் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. இவங்க பிதஅத் ஒழிப்பு மாநாடு சொல்லி இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தை இல்லாத சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொல்லி அந்த அனைத்து நிர்வாகிகள் மீதும் மாவட்ட நிர்வாகிகள் மீதும் இன்னைக்கு வழக்குகள் தொடர்ந்து கொண்டு வாய்தா மேல வாய்தா போய் கொண்டிருக்கிறது. கேஸ் என்பது உடனே முடியக்கூடியது கிடையாது. ஒன்னு எதிர்த்தரப்பு வரமாட்டான், இல்ல நம்ம வக்கீலர் வாய்தா கொடுத்து மறுநாள் தள்ளி போட்டுருவோம், அடுத்த வாரம் தள்ளி போட்டுருவோம். இப்படி எண்ணற்ற செயல்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கான பொருளாதார நிர்வாக செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிர்வாக செலவுக்காகத்தான் அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை நாம் கேட்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மங்கள் செய்யக்கூடிய நபர்களை பற்றி சொல்லப்படும் போது அல்லாஹ் தூதர் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை தர்மம் செய்கிறான். அப்படி தர்மம் செய்து அந்த மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? உயரமான தோட்டத்திலே விவசாயம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது போன்றது கிடைக்கும். ஏனென்று சொன்னால், உயரமான தோட்டத்தில் விவசாயம் செய்யக்கூடிய நேரத்தில் பெரும் மழை பெய்தால் அந்த விவசாயம் 2 விளைச்சலை தருகிறது, அல்லது சாரலே போதுமானது, அது போதுமான விளைச்சலை கொடுக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதற்காக சொன்னால், இன்னைக்கு ஊட்டி போன்ற இடங்கள் எல்லாம் உயரமான இடத்துல இருக்கிறது. அங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மழை பெய்தால் அங்குள்ள விவசாயத்துல அங்க உள்ள கிடைக்கக்கூடிய காய்கள் விவசாயிகள் எல்லாம்
பெருமிதம் அடைகிறார்கள், எங்களுக்கு 2 விதமான கூலி கிடைக்கிறதுன்னு சொல்லி. நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, மழை பெய்தால் மட்டும்தான் அறுவடை செய்யக்கூடிய முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ உயரமான தோட்டம் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல காரணத்தினால அது 2 மழை பெய்தாலும் இரட்டிப்பு தருகிறது. சாதாரண காற்றை கூட நம்ம தூரல் கூட என்ன பண்ணுது, அந்த விவசாயத்தை முழுமைப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம நாட்டில் உள்ள கீழ்மட்டத்தில் முளைக்கக்கூடிய காய்கறிகளுக்கும் அந்த உயரமான தோட்டங்களில் முளைக்கக்கூடிய காய்கறிகளுக்கும் வித்தியாசம் தெரியும். நமக்கு மார்க்கெட்லாம் போனீங்கன்னு சொன்னா ஊட்டி கேரட்டும் தனியா வச்சிருப்போம், நீலகிரி கேரட்டும் தனியா வச்சிருப்பான். அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷா ரோஸ் கலர்ல திக்கா இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி உயரமான தோட்டம் என்பது அது விளைச்சலை கூட கொடுக்கிறது, அது நல்ல இரட்டிப்பான கூலியை தருகிறது போன்று உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா சொல்லி காட்டுகிறார். அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பது அந்த நிர்வாக செலவுக்கானது, அது முழுக்க முழுக்க நன்மை நாடி செய்யக்கூடிய அந்த நிர்வாக செலவு தான். எனவே அடுத்த வாரம் வரக்கூடிய ஜும்மாவிலே உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என் 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.